ஏடிஎஸ்பி டு எஸ்பி வரணும், வரவே இல்லை. கண்டுகளை ஃபைல் பல ஆண்டுகள் கோப்புல கடந்துச்சு. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 இன்னைக்கு எஸ்பி டிஐஜியா இருக்கிறவங்க வந்து என்ன பார்த்து 234 எம்எல்ஏல யார் வீட்டுக்கும் போகல, என் வீட்டுக்கு தான் வந்தாங்க. அண்ணா, இது உங்களால மட்டும்தான் முடியும், தயவு செய்து எங்களுடைய நியாயமான கோரிக்கையை சட்டமன்றத்தில் பேசி எங்களுக்கான அந்த பதவி உரை பெற்று தாருங்கள் என்று சொன்னார்கள். அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த பதவி உரை பெற்று தந்தவன் வேல்முருகன். எனக்கு நீ லாக்கப்ல என் பொதுமக்களை கொண்டு போய் அடிச்சுன்னா வேல்முருகன் சட்டையை கைட்டுவான். என்னுடைய அப்பாவி பெண்கள் உன்னுடைய காவல் நிலையத்துக்கு வந்தாங்கன்னா சிதம்பரம் 10 மணி வழக்கா தமிழ்நாடு விடுதலை கூட அங்க பணியை செய்யும். புத்தாண்டு வந்தாவை நீங்க கருப்பு வச்சீங்கன்னா எங்களுடைய தமிழ்நாடு விடுதலை கூட அங்க குண்டு வீசும். குளஞ்சாடி காவல் நிலையத்தில் விருப்பலிங்க கொண்டு போய் வச்சு நீங்க அடிச்சு என்கவுண்டர் பண்ணீங்கன்னாக்கா அந்த காவலர்களை நாங்க ஆயுள் தண்டனை வாங்கி கொடுப்போம். இது எங்கள் ரத்தத்தில் ஊறியது. நாங்க வந்து கஞ்சா விற்கிறது, அபின் விற்கிறது, குட்கா விற்கிறது, கடத்தல் பண்றது, தொழில் பண்றது, இல்ல மாமா தொழில் பண்றது, இதற்கெல்லாம் காக்கி சட்டைகளோடு நாங்கள் அன்பையும் ஆதரவையும் உங்கள் அனுசரணையும் எதிர்பார்க்கவில்லை. இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, இனத்திற்காக போராடுவதற்கான ஒரு மேடையை தாருங்கள், அதற்கான இடத்தை ஒதுக்கி தாருங்கள்.